இது Hyundai i10. இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட் வந்து ஸ்டேரிங் டைட் அப்படிங்கிறதா கம்ப்ளைண்ட்டு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன ப்ராப்ளம்னா வண்டியில் EPS வார்னிங் இண்டிகேஷன் இருக்குது. வண்டி ஓட்டுறவங்க என்ன பிரச்சனை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் டைட்டாக இருக்குது, ரொம்பவே டைட்டாக இருக்குது. ஸோ எதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த EPS டைட்டாக இருக்குது, பிறகு இந்த RPMும் ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு பார்ப்போம். நம்ம இந்த எரர் கூட தான் கிளியர் பண்ணுறதுக்கு, அதாவது இது வராமல் இருக்கிறதுக்கு என்ன வேலை செஞ்சால் சரியாகுமோ அதை சரி பண்ண போகிறோம். அதை சரி பண்ணால் இந்த ஸ்டேரிங் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். வண்டியில் பிரச்சனை வந்து இதுதான். இந்த ECM எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த க்ளோ பாக்ஸ் கீழே ஃபஸ்ட்டு இந்த க்ளோ பாக்ஸை நீங்கள் கட்டணும். கட்டிட்டு இது பாருங்கள், இந்த ப்ராக்கெட்லேருந்து இந்த ப்ராக்கெட்டையும் நீங்கள் கட்டணும். ஏன்னா ப்ராக்கெட்லேருந்து ECM மட்டும் தனியாக கட்டுறதுங்கிறது இங்கே கொஞ்சம் சிக்கல். ப்ராக்கெட்டை கட்டிட்டு கூடவே ECM கட்டி எடுக்கணும். இது கொஞ்சம் கட்டி எடுக்கிறதுக்கு கஷ்டம் தான், ஏன்னா ரொம்ப கன்ஜஸ்டான பிளேஸு. ஸ்க்ரூஸை கட்டி வெளியே எடுக்கிறது கஷ்டம். ஸோ இனியா நீங்கள் என்ன ட்ரை பண்ணுறதா ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு தேவையான வந்து பார்த்தோன்னா ஒன்று இந்த 10mm சாக்கெட்டும் ப்ளஸ் இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் தான் தேவை. இது இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணிடலாம். ஸோ இதுதான் இந்த வண்டியிலேருந்து காட்டின ECM. இந்த வண்டியிலேருந்து கொண்டு போன ECM இப்போ சர்வீஸ் பண்ணி கொண்டு வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துலாம் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சா இல்லைன்னு. பர்மனெண்ட்டாக இந்த ப்ராக்கெட்டில் போட்டு இந்த பாடியில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு செக் பண்ணுறோம் நம்ம ஒர்க் பண்ணினது எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னு. நம்ம சர்வீஸ் பண்ணது எல்லாமே பர்ஃபெக்டாக ஓகே ஆகிடுச்சு அப்படிங்கிறது. ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சாலும் செக் பண்ணிடலாம். EPS வார்னிங் இண்டிகேஷன் போயிடுச்சு, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல EPS வார்னிங் இண்டிகேஷன் இருந்துச்சு, போயிடுச்சு. இப்போ ஸ்டேரிங் செக் பண்ணி பார்த்துலாம். ஸோ பக்கா செக் ஆகிடுச்சு. ஸோ கஸ்டமர் செக் பண்ண சொல்லிடலாம். சரி, நீங்கள் செக் பண்ணி பார்த்துருங்க. ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சிங்களா? ஓகே. ஸோ நீங்கள் சொல்லியிருந்தீங்களே என்ன சொல்லியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி டயக்னோஸ் பண்ணவங்க? இங்கே வந்து மோட்டரே மாற்றணும்னு சொல்லியிருந்தேன். ஓகே. பட் ஆனால் அது அந்த டவுட்டில் தான் நான் இங்கே கொண்டு வந்தேன். ஓகே. ஏன்னா சர்வீஸ் பண்ணாமல் அவங்க டேரெக்டாக மோட்டரே மாற்றணும், அரௌண்ட் 10,000 கிட்ட சார்ஜஸ். ஓகே. பட் ஆனால் நீங்கள் இங்கே போவே இல்லை, டேரெக்டாக ECM செக் பண்ணி சர்வீஸ் பண்ணுங்க. ஓகே. ஓகே. EPS மோட்டர் மாற்றிருந்தால் அந்த 10,000 போயிருக்கும், பிறகு ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்காது. ஸோ அடுத்தது போயிட்டு கொண்டிருக்கோம். ஓகே, தேங்க்யூ சார். வியூவர்ஸ், நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் தென் பெல் பட்டன் அழுத்துங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் வரும். தேங்க்ஸ் வியூவர்ஸ்.